நண்பர்களே வணக்கம். ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ யோக ஈஸ்வரி யதார்த்த பிரசன்ன ஜோதிட பரிகார மந்திராலயம் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பிடித்திருந்தால். மாந்திரிகம் கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்களும் ஆண் பெண் இருபாலரும் கண்டிப்பான முறையில் நீங்கள் கலந்து கொண்டு மாந்திரிகம் கற்றுக்கொள்ளலாம். அதோடு மட்டும் இல்லாமல் குறி சொல்வதற்கு தேவையான கருங்காலி மந்திரக்கோள், அதற்குண்டான பூஜை முறை விவரங்கள் கண்டிப்பான முறையில் தெளிவாக கற்றுத்தரப்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரவும், விற்காத வீடு மனைகள் விற்கவும், வீட்டில் சல்லிய தோஷம் சண்டை சச்சரவு நீங்கவும், கோர்ட் கேஸ் வழக்கு போன்ற விஷயங்களில் வெற்றி பெறவும், மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு உடல் உபாதைகள், நோய்கள், ரணங்கள், கடன்கள் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும், உயர் பதவி கிடைக்கவும், நாம் உதவியாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும், வியாபாரம் பெருகவும், விவசாயத்தில் நல்ல ஒரு அதிக மகசூல் பெறவும் சிறந்த முறையில் உங்களுக்கு நாங்கள் பூஜித்து தருகிறோம். வாங்க நண்பர்களே, பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரசன்னம் யதார்த்த பிரசன்னம் அப்படிங்கிறதான் விஷயம். நீங்கள் பிரசன்னம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நேரில் வர முடியாதவர்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் பிரசன்னம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சார்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/9/24 புரட்டாசி 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிறதாங்க. சனிக்கிழமை நம்ம பார்க்கறது. இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சார்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர லக்கணம். மகர லக்கணத்தில் தான் நம்ம இந்த பிரசன்னம் அப்படிங்கிறத பார்த்தோம். 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அந்த பிரசன்னம் அப்படிங்கிறது பட்டுது. அவங்க செயல்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான் செயல்படுது. 6 அப்படிங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, எதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அப்படிங்கிறது அதை சார்ந்ததா அப்படின்னு கேட்டால் அதை சார்ந்தது தான். ஆனால் யாரால் அந்த கடன், கோர்ட்டு கேஸ், சண்டை அப்படிங்கிற யாரால் வந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியது செவ்வாய். இந்த லக்கணத்திற்கு பாதகாதிபதி யாருன்னா செவ்வாய் தான். 4க்கும் 11க்கும் உடையவர். அப்போது இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன். அவர் எங்கே இருக்கார்? பரணி நட்சத்திரம். பரணி அப்படிங்கிறது 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உடையவர். பரணி அப்படின்னாலே காதல் வசப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இடம் கொடுத்தவர் யார் அப்படின்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ 5 அப்படிங்கிறது அந்த என்ன வகையில் இது கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா 12ஆம் அதிபதிக்கு அதுதான், 12ஆம் அதிபதி அதுதான், 3ஆம் அதிபதி அதுதான் குரு அப்படிங்கிறவர். இதில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது பரணி நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த லக்னாதிபதி காதல் வசப்பட்டு விட்டார். இந்த காதல் வசப்பட்டு அந்த காதலனுக்காக தன்னுடைய பணம், அதிகப்படியான பணம் அப்படிங்கிறது அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே பாதகாதிபதி இல்லையா, அவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத இந்த முறையில் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. இதற்கு 9ல் நம்மளுக்கு அந்த செவ்வாய் பாதகாதிபதி அப்படிங்கிற பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லிருந்து 9ஐ பார்க்கிறது. 12, 1 இந்த 3 விஷயத்தையும் பார்க்கிறது. பாதகாதிபதி பார்த்த இடம் அப்படிங்கிறது பாழாய் போகும். அதில் எந்த மாற்றமே அப்படிங்கிறது இல்லை.
அதிகப்படியான கடன் அப்படிங்கிறது யாரால் வந்துச்சு அப்படின்னா காதலனால் வந்த கடன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே எடுத்துக்கலாம். இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் இவங்களுடைய கர்மா அப்படிங்கிறது 9ஆம் அதிபதி 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தாலே அங்கு குலதெய்வ கோபமும் குலதெய்வ சாபமும் அதோடு மட்டும் இல்லாமல் அங்கு அவர்கள் வீட்டில் இறந்து போன ஆத்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மா அப்படிங்கிறது சுட்டி காட்டுறது பெரிய விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம யதார்த்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் உண்மையான கருத்து அப்படிங்கிறது இருக்குது. உண்மையான கருத்து 9ஆம் அதிபதியை பார்த்திங்கன்னா புதன் வந்து அங்கே உச்சமடைகிறாரு, உள்ளே இறங்கிட்டார். அதோடு மட்டும் இல்லாமல் கேது அப்படிங்கிறது அவர்களுடைய தாய்வழி அம்மா வழியில் உள்ள கர்மா அப்படிங்கிறது சொல்லும். சரிங்களா? அப்போ புதனும் அங்கே இருக்கிறாரு. அப்போ தகப்பன் வழியும் சேருது. அப்போ தாய் வழியும் தகப்பன் வழியும் உள்ள கர்மா, அவங்க செஞ்ச கர்மா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது இல்லை தெளிவாகவே நம்ம எடுத்துக்கலாம். 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் பெண் சாபம் அப்படிங்கிறது இருக்குது. சந்திரன் சுக்கிரன் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்குது, மாந்தி சம்மந்தப்படுது, 8ஆம் இடம் சம்மந்தப்படுது அப்படின்னா கர்ப்பிணி பெண்ணோட சாபம் இருக்குது. இந்த சாபத்தினால தான் இவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு அவதூறான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடக்கூடியிருக்கோம். மேலும் இந்த கடத்திலிருந்து விடுபடவும் அந்த கொடுத்த பணம் திரும்பி வரதுக்குண்டான சூழ்நிலைக்காண்டியும் நம்ம இலவசமான பூஜை முறைகளும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்மளும் இந்த மாதிரி பூஜைகள்லாம் நம்ம கண்டிப்பாக நம்மள செய்து கொடுக்கறதுக்கு ஆயத்தமாகவும் இருக்கிறோம். நன்றி நண்பர்களே. இது போன்ற பிரச்சனைகளும் இதிலிருந்து விடுபடக்குண்டான தீர்வுகளும் பூஜை முறைகளும் கண்டிப்பான முறையில் செய்து கொடுக்குறோம். பாதிக்கப்பட்டவர்களும் பலவீனம் அடைந்தவர்களும் கண்டிப்பான முறையில் நம்மளை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நல்ல ஒரு பலனை அடைய வேண்டும் என்று மகாசக்தியாக அன்னை மாகாளியின் அனுக்கிரகத்தோடு எல்லாம் வல்ல இறைவன் சிவனையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களை. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.